இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ஜானகோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு இந்த டாக்டர் சொல்லியும், நம்ம கௌதம் எதுக்கு இந்த கார்த்திக் மேல இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு தாங்க பார்க்க போறோம். ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தாங்க நம்ம ஜானுவோட மனசை இப்படி காயப்படுத்தியிருக்கு. உண்மையிலே இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபமும், இந்த கார்த்திகோட சுயரூபமும் ஒரு கட்டத்துக்கு மேல வெளிச்சத்துக்கு வந்து அவங்களுடைய அழிவை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் நம்ம இலக்கியம் பட்ட அதே கஷ்டத்தை இந்த கார்த்திக்கும் இந்த பைரவி அஞ்சலிக்கும் வந்துட்டு நம்ம கௌதம் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேங்க. கண்டிப்பாக என் ஜானகியோட உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அவசரம் நடந்துருச்சு, அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள கூறு போட்டு நான் பொழந்து வெட்டியிருப்பேன். கண்டிப்பாக உயிரோடே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஜானகி அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. கண்டிப்பாக காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்களுடைய சுயரூபம் தான். ஏன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ வந்துட்டு வீண் பள்ளியை போட்டது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மாவை நான் சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டேன்ற மாதிரி இந்த ரேவதி வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பதறி போன நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலுங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கோ அந்த ஒரு வீட்டுக்காக நம்ம கௌதமும் நம்ம இலக்கியம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கம்பெனியோட பேரை வந்துட்டு கூறு போட்டு இந்த பைரவியே இல்லை அஞ்சலியை வந்துட்டு பேரை மாற்றிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம இலக்கியாவுக்கு கௌதமுக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக கார்த்திக் வந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட சாக போகிறாங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இப்போ நம்ம ரேவதியை வந்துட்டு காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ரேவதியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு இந்த ஒரு டாக்டர் சொல்லணுன்னு தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்களான்னு ஒரு பக்கம் இந்த அஞ்சலியா இல்லை இந்த பைரவியான்னு குழு போட்டு குழுக்கள் முறையில் வந்துட்டு இந்த கார்த்திக்கு அந்த ஒரு கம்பெனிக்கு பேர் மாற்றுறதை பற்றி முடிவு பண்ண போகிறாரு. ஆனால் இப்படியும் வந்துட்டு மோசமான நிலைமையில் எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தில் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு நினச்சாலே வந்துட்டு ரொம்பவே சிரிப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஷியும் இருந்துக்கிட்டு எப்படியாச்சு இந்த கௌதம் இலக்கியம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பின மாதிரி இந்த அஞ்சலியும் இந்த கௌதமையும் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு ஒன்று சேர்த்து இவங்களுக்குள்ளே வந்துட்டு திரும்ப ஒரு சண்டையை வர வைக்கணும்னு தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சிந்தாமணி அந்த ஒரு வீட்டில் இருக்கிறாங்கட்டு அவங்க நினச்சது எதுவுமே வந்துட்டு நடக்க போகிறது கிடையாதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பைரவிக்கு பயங்கர கோபம். ஏன்னா இப்போ கௌதம் வந்துட்டு அந்த ஒரு ஆஃபீஸுக்கு போகிறதில்ல, ஆஃபீஸ் வந்துட்டு கார்த்திக் டேக் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்ற உண்மை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் கார்த்திக் தான் அந்த ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் கூட எதுக்கு இந்த பைரவி போயிட்டு இருக்கா? கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி இருக்கா அப்படின்னு எல்லாருக்குள்ள வந்துட்டு ஒரு கேள்வி தாங்க உண்டாயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களா தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். இவங்க என்னதான் வந்துட்டு சதி திட்டத்தை போட்டு வச்சிருந்தாலும் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுடைய விஸ்வரூபம் வெளியே தெரிய வரும் அப்படின்ற ஒரு தருணத்தில் இருந்தாலும் நம்ம கௌதம் கிட்ட கையங்கலமாக சிக்க போகிறது உறுதி தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கௌதமால் இந்த ஒரு ஆக்ரோஷத்தை வந்துட்டு அடக்கவே முடியலைங்க. ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததும் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க காயப்படுத்தாமல் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துக்கணும். அவங்க காயப்படுத்தியிருந்தாலும் பண்ணலாமும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நடு ரோட்டில் வந்துட்டு நம்மளை தவிக்க விட்டாங்களே, ஒரு வீடு கூட வாடகைக்கு வந்துட்டு கிடைக்காத மாதிரி. ஆனால் இதுக்கான தண்டனை எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க சரிக்கு சரியாக வந்துட்டு அதுக்கான பதிலடியாக வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களானா இந்த கௌதம் கிட்டேருந்து ஏமாத்தின இந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வீட்டு பத்திரம் வீட்டு டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம கார்த்திகிட்ட இருக்கிறத இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் திருடிட்டு போனோம். இல்லை இந்த எஸ்எஸ்கே ரூபமாக வந்துட்டு அது எல்லாமே பறி கொடுக்கணுங்க. அந்த ஒரு நிலைமைக்கு தாங்க வர போகிறாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அஞ்சலி கிட்ட நீ வந்துட்டு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாது அஞ்சலி, அந்த ஒரு வீட்டை வந்துட்டு உங்ககிட்ட வாங்கி கொடுக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். கௌதமை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு இப்போ நீ அதை பைரவி ஈஸியாக வந்துட்டு உரிமை கொள்ளலான்னு நினச்சின்னுக்கிறா. பைரவி கிட்ட மட்டும் போச்சு நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு பலனே இல்லை. நீ என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாது. அந்த ஒரு கம்பெனி உன் பேரில் மாற்றிக்கன்னு இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷியும் நம்ம அஞ்சலிக்கு உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க.